பாளையம் பேர் சுவாமி பேர் பால்வண்ணநாதர் அம்பாள் பேர் வேதநாயகி. ஸோ கீழே இருக்க பற்றியாக லிங்கம் துளசி மரம் காட்டலாமா? அந்த லிங்கமானது வெண்ணையால் செய்யப்பட்ட லிங்கம். வெண்ணையால் செய்யப்பட்ட கபிலேந்திர ரிஷியானவர் வெண்ணையால லிங்கம் செஞ்சு நதிக்கல்ல வச்சு பூஜிக்கிறார். முனிவர் நிச்சயம் இருக்கும் பொழுது சடகன்ற ராஜா குதிரையை பலப்பிடும் போது குதிரையோட கால் குழம்பு பட்டு பின்னமான லிங்கம். முனிவர் கண்விழிச்சு பார்க்கிறார், லிங்கம் பின்னமாயிடும். மறுபடியும் லிங்கம் செஞ்சு பூஜிக்கலாம் நினைக்கும் போதுதான் பார்வதி பரமசிவம் நேரடியாக காட்சி கொடுத்து உன் அருகில் நான் இருக்கேன், ஐயம் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டான். ஸோ இந்த லிங்கத்துக்குள்ள அபிஷேகம் பண்ணால் 2 லிட்டர் பால் விளையாடுங்க. இந்த அபிஷேக பால் எடுத்து சாப்பிட்டோம்னா நம்முடைய தீராத வியாதிகளும் தீருங்கிறது இது. இது மூவர் பாடிய சிவம். இந்த கோயிலுடைய தலைவரிச்சிக்கும் வில்வம். அடுத்து இந்த கோயில் இன்னொரு முக்கியமான சிறப்புனா பிரகாரம் சுற்றி வந்தீங்கன்னா பைரவர் விசேஷமானவர். கால பைரவர் காசிக்கு நிகரான பைரவர். ஸோ இந்த பைரவருக்கு நாய் வாகனம் கிடையாது. சர்வந்த அரணாகுடி 27 எலும்புக்கூடுகளால் உருவாக்கப்பட்ட பூனல், ஜடாமுடி, கோரப்பல், கபாலத்தோடு உருவாக்கப்பட்ட பைரவர். ஒவ்வொரு அஷ்டமியும் விசேஷமாக இருக்கும். தேய்பிர அஷ்டமி, வளர்பிர அஷ்டமி. மற்ற நாட்களில் ராகுகால நேரத்தில் பைரவர் தரிசனம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஓகே, ஆர்த்தி கட்டலாமா? சிவன் நன்றி நன்றி.